இயேசுவில் பிரியமுள்ள மீண்டுமாய் ஒரு ஆராதனை. சாமி நம்மோடு இருக்கிறார். மீண்டுமாய் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார். வல்லவரே, நல்லவரே, நன்றி. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை காத்திருக்கிறார். ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து, விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நன்றி அப்பா, இயேசு சாமி நமக்கு ஆசீர்வதிக்க நம்மை தேடி வந்து நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு புதிய நாள், மீண்டும் ஒரு புதிய ஞாயிற்றுக்கிழமை அவையான இறை கிருபையில நம்ம பார்க்கப்படுவோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் இருக்கும்படியாய் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனக்கு சிந்தனை, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் வழியாக சிந்தனை, கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள் நம் சார்பாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் தைரியமாக இந்த வல்லமையில இந்த ஆசீர்வாதத்தில் வாழலாம் என்ற செய்தியை தான் இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிற கடவுள் நம் சார்பாக. இதற்கு சான்றுதான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகத்திலே வருகிற சான்று. பவுலும் பர்னபாவும், புனித பவுலும் பர்னபாவும் எங்களுடைய முதல் பயணத்தை தொடர்கிறார். பயணத்திலே பிரச்சனைகள் தான் ஏற்றுக்கொள்ளல, அவருக்கு எதிராக இருந்தவர்கள் முன் நின்றார்கள். ஆனால் அந்த பயணம் எப்படி வெற்றியின் பயணமாய் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது? அன்றைக்கு அது பிரச்சனையின் பயணம். அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அது வெற்றியின் பயணமாக, இது இன்னைக்கு நம்மளுடைய இறை வார்த்தையினுடைய வாசகமாக இந்த பயணம் மாறி இருக்கிறது என்றால் ஆண்டவர் என் சார்பாய் இருக்கிறார் என்பதை மனதில் நிறுத்தினார்கள். எனவே அவர்கள் பயணம் வெற்றியாய் மாறுவது. அனைவருமே வாழ்க்கை பயணம் பண்றோம். குடும்பம் என்ற பயணம், நாம் செய்கிற தொழில் என்ற பயணம், பிள்ளைகளுடைய படிப்பு என்ற பயணம், இன்னும் என்னவெல்லாம் பயணங்கள் லட்சியங்களோடு வாழ்க்கையில் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதில் என்ன அடங்கி இருக்கிறது என்றால் ஆண்டவர் உன் சார்பாக இருக்கிறார். எனவே எதுவெல்லாம் ஆண்டவருக்குரியவற்றை, எதுவெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் செய்கிறோமோ அதிலெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணரணும். ஆண்டவர் சார்பா இருக்கிறார். உணரு, அவங்க என் பக்கம் இல்லையே, இவங்க என் பக்கம் இல்லையே, இவங்க எனக்கு எதிராக இருக்கிறாங்களே, இவங்க எதுக்காக செயல்படுறானே என்பதையெல்லாம் தாண்டி உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஏன் உங்க வீட்டுக்குள்ளவே உங்களுக்கு எதிராக இருக்கலாம், இவ்வளவு நாள் பழகிய உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க சொல்றாரு, அவங்கள பார்க்கலையே, அவன் இருக்கிறனே உன் கூட, நான் உன் சார்பா நிக்கிறேனே. இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பதில் என்னோடு இருக்கிற கடவுள் எதற்காக இருக்கிறார் என்றால் என் சார்பாக இருக்கிறார். அவர் என்னை அனுப்பி இருக்கிறார், என்னை முன்கூறித்து இருக்கிறார். எனவே நான் செய்கிற எல்லா நல்லவற்றிலுமே அவர் என்னோடு இருப்பார். உன்னோடு அவர் இருப்பார், ஏன் பயப்படுகிறார்? உன்னோடு அவர் இருக்கிறார், ஏன் கலக்கம் போடுகிறாய்? உன்னோடு அவர் இருக்கிறார், உன் வாழ்க்கையில் என்ன சந்தேகம்? எனவே அந்த சொல்லுகிறார், உன் சார்பாக நான் இருக்கிறேன். எடுக்கிற முன்னெடுப்புல என்னுடைய கிருபையை நீ காண்பாய். சார்பு நிலை எப்படி உணர்வது என்றால் இதுதான் ஆராதனை. ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணி ஆராதனை. அப்பா என் சார்பாக இருக்கிறது நன்றி என்று உண்மையாய் ஒப்பு கொடுத்து போங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி ஆலயத்துக்கு செல்வது எதற்கென்றால், அப்பா என் சார்பாக நீங்க நிக்கிறீங்களே, நன்றி அப்பா என்று சொல்லி திருப்பதியில திவ்ய நற்கருணை சார்பாக இருக்கிறீங்க. அப்பா எனக்காக செபிங்க, என் சார்பாக இருக்கிற கடவுளிடம் நான் இன்னும் நெருக்கமாக இருக்கணும்மா, எனக்காக வேண்டுதல் என்று நீ ஜெபமாலை செபிக்கிற போது இந்த வணக்க மாதத்துல இருக்கிறோம். தாய்மரியாரோட வல்லமையான செபத்துல உறுதியை வரலாம். யாரும் கூட இருக்கிறார்கள் சார்பாக உணர்ந்து கொண்டார்கள். புனித பவுலும் பர்னபாவும் முதல் வாசகத்தை மேற்கோளாக தருகிற இன்னைக்கு வாசிக்கப்படுகிற இன்னைக்கு முதல் வாசகத்துல பணிகள் புத்தகம் 14வது அதிகாரம் 21 27 வரை உள்ள இறை வார்த்தையில அவர்கள் பயணத்தில வெற்றியின் பயணமாய் மாறியது. கடவுள் அவர்கள் சார்பாக இருந்தால்
குடும்பம் வெற்றியாய் மாறும், தொழில் வெற்றியாய் மாறும். எதுவெல்லாம் மேற்கொள் இன்றைக்கு எடுக்கிறாயோ அல்லது இந்த வாரத்துக்காக தயாரிக்கிறாயோ ஒவ்வொன்று வெற்றியாய் மாறும். ஏனென்றால் உணர்ந்துவிட்டால் என்ன உணரணும்? அவர் என் சார்பாக இருக்கிறார். என்னோடு இருக்கிற கடவுள் என் சார்பாக இருக்கிறார். நான் அவருக்கு இணக்கமானதை செய்வேன். நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேண்டுதல், கவலைகள், கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் பார்த்து பிள்ளைகள் என்னவெல்லாம் கமெண்டில் அனுப்பி கொண்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் வேண்டும் என்று ஜெபிங்க ஃபாதர், இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிங்கள் என்று ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். உங்கள் பெயரில பிள்ளைகளுடைய கவலைகள் கண்ணீரெல்லாம் சிறதமா மாறுவதாம். பிள்ளைகள் எதுவெல்லாம் இடம் வைத்து ஜெபிக்கிறா ஒவ்வொன்றும் பிள்ளைகள் வல்லமை காண்பார்கள். வல்லமையான இறை கிருபையில வாழ்வீர்கள். ஒரு விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பெயரில, உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில, விசுவாசத்துல வல்லமையான இறை கிருபையில மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வல்லமையில வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்கள் சார்பாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.